வணக்கம் நண்பா. ப்ளே ஸ்டோரில் இருக்க இந்த ட்ரிக்ஸை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதாவது உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஒரு ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அதை வந்து டெலிட் பண்ணிட்டீங்க. இல்லை இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸை உங்களுடைய குழந்தைங்க யாராவது வந்து தெரியாமல் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஆனால் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த ஆப்ஸோட நேம் வந்து உங்களுக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சாதான் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, மறுபடியும் அதை டவுன்லோட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த ஆப்ஸோட நேம் வந்து தெரியாமல் இருக்கும். மறுபடியும் எப்படி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வெரி சிம்பிளான ஒரு மேட்டர் தாங்க. எந்த ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை அன்இன்ஸ்டால் பண்ணாலுமே அது வந்து ஒரு இடத்துல வந்து ஷோ ஆகும். நீங்கள் மறுபடியும் போயிட்டு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உங்களுடைய ப்ளே ஸ்டோரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா லோகோ இருக்கும். அந்த லோகோ வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடில் மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து திஸ் டிவைஸ்னு இருக்கும். அதை வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து நாட் இன்ஸ்டால்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணீங்களா எல்லா ஆப்ஸுமே இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஸ் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஸை வந்து நீங்கள் டச் பண்ணுங்க. அதாவது ரைட் சைடில் இருக்க பாக்ஸை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக மறுபடியும் அந்த ஆப்ஸை வந்து உங்களுடைய மொபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் ஒன்று போட்டுட்டு அப்படியே கமெண்ட் செக்ஷன் வந்து தேங்க்ஸ் மட்டும் டைப் பண்ணிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.